ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரேஷ்மி ஹியர். எஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா அபவுட் கிரிட்டிசிசம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே கிரிட்டிசிசம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? பட் நம்ம வாழ்க்கையில் வர கிரிட்டிசிசத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கலாங்களா? ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியாக பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு நல்ல பெயிண்டர் இருந்தார், சரிங்களா? அவர் டெய்லியும் நல்லா அருமையாகவே பெயிண்டிங் பண்ணுவார். அவருக்கு ஓகே, அவரோட திறமையை டெஸ்ட் பண்ணணுன்ட்டு அவர் நினச்சார். அவர் ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு ஒரு தெருவில் வச்சுட்டு, ஒரு ஸ்ட்ரீட்டில் வச்சுட்டு, ஒரு பிளாக் பெயிண்ட் ப்ரஷோட பெயிண்ட் வச்சுட்டு, என்னோடய பெயிண்டிங்கில் ஏதாவது குறை இருந்ததுன்னா நீங்கள் மார்க் பண்ணி வைங்கன்ட்டு சொல்லியிருந்தார். காலையில் வச்சுட்டு போயிட்டு சாயங்காலம் போய் பார்த்தா 6 o'clock அதில் எப்படியும் 100 ரவுண்ட் நிறைய மோர் தென் 100 பிளாக் மார்க்ஸ் வச்சுருந்தாங்க, சரிங்களா? அதோட அவர் பெயிண்டிங் துறையவே நிப்பாட்டிட்டு ரொம்பவுமே ஃபெட்டப் ஆகிட்டார். சரி, நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு லாய்க்கில் போல இருக்குது, நல்லா பண்ணுறது போல இருக்குன்ட்டு யூஸ்லெஸ் ஆகிடும். தென் அவங்க மதர் பார்த்தாங்க, அவங்க அம்மா பார்த்தாங்க, ஏன் நீ பெயிண்டிங் பண்ண மாட்டுற, இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்னார். ஓகே, அவங்க அம்மா சொன்னாங்க, நீ அன்றைக்கி என்ன பெயிண்டிங் பண்ணியோ அதே பெயிண்டிங் இன்னைக்கும் பண்ண, பட் அங்கே எழுதி வைக்கிறது என்ன வைக்கிறேன்னா, ஓகே என்னோடய பெயிண்டிங் நான் பண்ணியிருக்கேன், பட் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் யாராவது கரெக்ட் பண்ணுங்க, இஃப் இட் இஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதியிருந்தார். எல்லா ஈவினிங் அதே பெயிண்டிங் தான் இன்னொரு வாட்டி ட்ரா பண்ணி வச்சாரு. வரைஞ்சி வச்சு கூட பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, போய் பார்த்தா பெயிண்டிங் கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. அவர் எப்படி வரைஞ்சி வச்சாரோ அப்படி தான் இருந்தது. இதே மாதிரி தான் நண்பர்களே, நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. நீ இதை பண்ணுறதுக்கு ஒரு, அதை பண்ணுறதுக்கு ஒரு, பட் ஒரு கரெக்டான வழியில் திருத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும். பட் யார் நம்மளை கரெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க குறை சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்குங்க. பட் யூஸ்லெஸ்ஸாக சில பேர் நீங்கள் பண்ணுறது குறைன்ட்டே சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் பாதையை பார்த்து போயிட்டே இருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். சைனிங் ஆஃப் பை ரேஷ்மி. Catch you later.